செரிமான கோளாறு ஒரே ஒரு காரணத்தினால வர்றது கிடையாதுங்க. நம்ம உணவு பழக்கவழக்கத்தினாலயோ, வாழ்க்கை முறையினாலயோ, சில உடல்நல பிரச்சனையினாலயோ எதுவா வேணாலும் இருக்கலாம். அறிவியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, அதிகமா சாப்பிடுறீங்களா? ரொம்ப ரொம்ப வேகமா சாப்பிடுறீங்களா? எண்ணெய் பொருள்கள், கார உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறீங்களா? இதெல்லாம் செரிமான கோளாற உருவாக்கி குடுக்கும். மன அழுத்தமோ, தூக்கம் இல்லாம இருந்தாலோ, உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கைகள் இருந்தாலோ, உடல் அசைவே இல்லைன்னாலும் செரிமான அமைப்போட செயல்பாடு பாதிக்கப்படும். இரைப்பையில இருக்கக்கூடிய அமிலம் மேல ஏறினாலோ, இரைப்பையில புண்ணு இருந்தாலோ, அப்போ சில ஃபுட்டோட அலர்ஜியினாலயோ இதெல்லாம் உருவாகும். வயிறு உப்பசம், ஏப்பம், நெஞ்சு எரிச்சலு, வயித்து அசௌகரியம் இதெல்லாம் உண்டாகும் சரியா செரிக்கல அப்படின்னா. மெதுவா சாப்பிடுங்க, நல்லா மென்னு சாப்பிடுங்க, போதுமான தண்ணி குடிங்க, நல்ல சரியான வாழ்க்கை முறை இருங்க, நல்லா உடம்பு அசைங்க, சாப்பிட்ட உடனே உட்காராதீங்க, கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வாக் பண்ணிட்டு அப்புறமா போய் உட்காருங்க. செரிமானம் சீராக இருந்தால் குடல் நல்லா இருந்தா உடல் நல்லா இருக்கும். வயித்துல ஏதாவது பிரச்சனையா சரி பண்ணலாம், செரிமான கோளாறா சரி பண்ணலாம். நல்ல எளிமையான உணவு, நல்ல டயட்லாம் சொல்லி தர்றேன். ஆயுசு 100 பயிற்சிக்கு நேரடியா வாங்க, நல்லா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.